அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் சமையல் அறையில் கடுமையான அந்த சமைக்கின்ற விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் சின்ன பிள்ளைகள், குடும்பத்தவர்கள் அனைவருக்கும் சுவையான ஒரு உணவு கொடுக்க வேண்டும், சோட்டி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சமையலில் கொஞ்சம் பிஸியாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், குடும்பத்தார்களுக்கு நல்ல ஒரு உணவை சமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், அந்த சமையல் தடர்புடலாக அங்கு நடைபெறக்கூடிய நேரத்தில் பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டால் பாங்கு சொல்லுவார்கள். அப்போதும் அவர்கள் என்ன செய்வார்கள்னால், இது அடுப்பில் சோட்டி சீக்க உடனே அதை இறக்கிட்டு வர்றேன், கஞ்சி கொஞ்சம் எடுத்துட்டு வருகிறேன்னு சொல்லி அந்த நேரத்தை அவர்கள் கொஞ்சம் பிற்படுத்துவார்கள். இதனால் அவர்கள் நோன்பு திறப்பதற்கு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நேரம் பின்னுக்காகிவிடும். ஒருமுறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அபு மஸ்ரூக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து கேட்கிறார். 2 தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துகிறார், நோன்பு திறந்தவுடன் தொழுகையில் ஈடுபடுவதிலும் அவசரப்படுத்துகிறார். இன்னொருவர் இருக்கிறார், அவர் நோன்பு திறப்பதை பிற்படுத்துகிறார், தொழுவதையும் பிற்படுத்துகிறார். இவர்கள் 2 பேரில் யார் சிறந்தவர் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அந்த நோன்பு திறப்பதிலே அவசரப்படுகிறவர்கள், தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்று அவசரப்படுகிறவர் யார் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அவசரப்படுகிறார்கள். அவர் செய்வதுதான் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அவசரப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்லே பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, பாங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய வாயில் தண்ணியோ ஈச்சப்பழமோ பிஸ்மில்லா சொல்லி நாம் குடிக்க பழகிடணும். சமையல் என்னமா இருந்தாலும், என்ன நிலையில் இருந்தாலும், நீங்கள் உடனே கையில் ஒரு தண்ணி பொட்டிலையோ அல்லது ஈச்சப்பழத்தை எடுத்து பிஸ்மில்லா சொல்லி வாயில் போட்டு நோன்பு திறப்பதில் நீங்கள் அவசரம் காட்டணும். இதுவரைக்கும் பாங்கு சொல்லுகிற வரைக்கும் சமையலில் அவசரம் காட்டி நீங்கள் பாங்கு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாங்கன்னா உடனே வாயில் ஈச்சப்பழத்தையோ தண்ணியோ போட்டு நாம் நோன்பு திறக்கிறதில் ஈடுபடணும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள், இதைத்தான் அவர்கள் செய்தும் காட்டினார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே தயவு செய்து பெண்கள், அதே போல ஆண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் நோன்பு திறப்பதில் அவசரப்படுத்துங்கள், சஹரை பிற்படுத்துங்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்தார்கள். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.